ஆசிய கண்டத்தில் 3 நாடுகளில் நிலநடுக்கம் பதிவு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், திபெத்தில் அடுத்தடுத்த சம்பவம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், திபெத் ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் பதிவாகி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் பதிவாகிய நிலையில் இவ்வாறு அடுத்தடுத்து 3 ஆசிய நாடுகளில் இவ்வாறு நிலநடுக்கம் தொடர்பான விடயங்கள் இப்போது பதிவாகி இருப்பதாக மக்கள் மத்தியில் இப்போது அது இது ஒரு அச்சநிலையை உருவாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன்படி பாகிஸ்தானில் நேற்று அதிகாலை 2.58 மணியளவில் 4.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் பல பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாக பலுசிஸ்தானில் உள்ள உத்தாலுக்கு கிழக்கு தென்கிழக்கே 65 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இதன் மையப்பகுதி அமைந்திருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் நேற்று காலை 4:53 மணியளவில் 4.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. இதையடுத்து திபெத்தில் நேற்று காலை 5:40 மணியளவில் இலங்கை நேரப்படி 5:40 மணியளவில் 4.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருப்பதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எவ்விதமான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பது முக்கியமான செய்தி. அதேபோல் நேற்று தினம் இன்னும் ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. ஜப்பானில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தி. ஜப்பானுடைய நிலைமை தொடர்பாக அண்மையில் ஒரு தகவல் வெளியானது. ஜப்பானில் பாரிய நில அதிர்வுக்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் அங்கு அதன் போது 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பலியாவதற்கான உயிரிழப்பதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி புவியியல் நிபுணர்கள் ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த போது நேற்றைய தினம் நில அதிர்வு ஒன்று பதிவாகியிருக்கிறது. ஜப்பானுடைய 3வது பெரிய தீவான கியூசி தீவுக்கு அருகில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டதாக நாட்டின் நில அதிர்வு மையம் அறிவித்திருக்கின்றது. ஜப்பானின் நேரப்படி நேற்று இரவு 7:34 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கிட்டத்தட்ட 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கமானது இந்த கியூசி தீவிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இருப்பினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை விதமான தகவல்களும் வெளியாகவில்லை. ஜப்பானிய அரசாங்கம் 1ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எதிர்காலத்தில் நாட்டில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட அபாயம் இருப்பதாக கூறியிருந்தது. எனவே ரிக்டர் அளவுக்குரிய நிலநடுக்கமான 8 முதல் 9 வரை பதிவாகலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த 8 முதல் 9 அளவிலான ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்படும் என்று ஜப்பான் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்ட பின்னர் 6.0 அளவிலான ரிக்டர் அளவிலான ஒரு நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. சேத விவரங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.